எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. எதுக்குடி இப்ப இங்க வந்த நீ? தாரா என்ன பேசுற? நான் உன்கிட்ட சொன்னனா இல்லையா போன்லயே? இவ எதுக்கு இப்ப வந்தானா இங்க? இப்ப எனக்கு தெரிஞ்சாருனே இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? தாரா இவ நான் தான் சொன்னல தாரா கோவப்படுவா. நீ ஏன் இப்படி பண்றீங்க? பண்ண வேலை அப்படி. அவ கோவப்படாம என்ன பண்ணுவா? கிளம்படி வெளியில. இப்ப கிளம்ப போறியா இல்லையா? ஹே கீதா வா உள்ளார. என்னடி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர? அம்மு வெளியில போறேன்னு சொன்னோனே. தாரா என்ன பேசிட்டு இருக்க பைத்தியம் மாதிரி நீ? உங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? வந்தவள வெளியில போங்கற. அவ நம்ம ஃப்ரெண்டி. நம்ம ஃப்ரெண்டா இருந்தா இப்படி எல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாடி. ப்ளீஸ் தயவு செஞ்சு கோவப்படாத. நான் வெளியில போயிடுறேன். கீதா என்ன பண்ணிட்டு இருக்க லூசு தெரியுமா? அப்ப கூட அவ பேசுறாள பத்தியா? எப்படி சொல்றா பத்தியா அவ? இது எனக்கு ஒண்ணு புரியல. நீ பாட்டுக்கு எழுதி வச்சிட்டு போயிருவ. நாங்க அதை கேட்டுட்டு உன்னை தேடாம இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கல. என்ன எழுதி வச்சா எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. என்ன லெட்டர் எழுதி வச்சிட்டு போனாவ? கீதா என்னாச்சு? என்னன்னு சொல்லு. வாங்க மேடம். எங்களெல்லாம் தவிக்க விட்டுட்டு இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்களா? எங்களெல்லாம் நல்லா தேட விட்டு தவிக்க விட்டு இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க நீ? கௌசி சாரிடி. நீ பண்ற வேலைக்கு சாரி கேட்டா புடிச்சிரும் நினைச்சிட்டு இருக்கியா? பண்றதெல்லாம் பண்ணுவீங்க. எல்லாம் நான் ஒத்துக்கணுமா? அம்மா இந்த சைடு வாடி. தாரா அவ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்காளா? அத நீ அவகிட்ட கேள்றி. எவ்வளவு தைரியமா இப்ப வந்திருக்கா பாத்தியா? கௌசி ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுங்க. நான் தான் கூட்டிட்டு வந்தவள. எனக்கு கோபம் உச்சிக்கு மேல இருக்கு நான் இவ மேல. இவ வந்த உடனே சிரிச்சு நாங்க பேசணும் இவ நினைச்சிட்டு இருக்காளா? எனக்கு ஒண்ணு புரியல. தப்பு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப சிரிச்சு பேசினா நான் விட்டுறவே நினைச்சிட்டு இருக்காளா இவ? சரி சரி விடுங்க, கத்தாதீங்க. அவளே எங்க வருத்தத்துல தானே இருந்திருப்பா. நாங்க போய் இவள தனியா கஷ்டப்பட சொன்னோமா? அவளா தானே தேடிக்கிட்டு இருந்த கஷ்டத்தை. அம்மா இவ ஏன் இப்படி கத்திட்டு இருக்கா? அதுதான் ஒண்ணும் புரியல. கீதா தானே வந்திருக்கா. அதுக்கே இவ்ளோ கத்திட்டு இருக்கா? நீ ஏன் வந்த? எதுக்கு வந்த? இப்படி என்ன கத்திட்டு இருக்கா? அதுதான் ஒண்ணும் புரியல. பாரு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. இவையே அங்க இருந்துட்டு இப்படி கத்துறானே தெரியல. இப்ப என்ன பண்றது? அவளை உள்ளார போ சொல்லு. ஆமா நான் போய் சொல்லிட்டாது வரேன். ஏன் இப்படி கத்துறானே தெரியல. சரி ஓகே நீங்க ரெண்டு பேரும் போங்க. அங்க அவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு வந்து என்கிட்ட சொல்லு. நான் சொல்றேன் நீங்க போங்க. இப்ப வெளியில போறியா இல்லையாடி? கத்தாதீங்க. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? இது மேரேஜ் ஃபங்க்ஷன். அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மை தெரிஞ்சா நீங்களும் கத்துவீங்க. சாரிடி. தாரா என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப எதுக்கு அவள அடிச்ச? கிட்ட என்ன ஏதுன்னு கேளுங்க. அடிக்கிறா பாரு. ஓகே விடு பாப்போம். அவ ஏதோ காரணத்துக்காக மட்டும் தான் திட்டுவா. விடு தாரா. நீ பேசாத. நான் எப்படி அப்படி நினைப்பேன் நீ நினைச்ச? தாரா என்ன பண்ணிட்டு இருக்க? ஆனா நீ பேசாத. உன் வைஃபா இருந்தாலும் நீ பேசாத தயவு செஞ்சு. வைஃபா? ஐயோ ஒண்ணுமே சுத்தமா புரியல. இப்படி நான் அப்படி நினைப்பேன்னு நினைச்சேன். உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல. இப்ப நீ என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளவுதானே? நான் அவ்வளவு கேவலமா போயிட்டேன்ல உனக்கு. தாரா அப்படியெல்லாம் இல்லடி. ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாத. இல்லடி என்ன அப்படிதான் நீ நினைச்சு வச்சிருக்க. ஃப்ரெண்டா இருந்தாலும் காதலுக்கு நானா எதிரா நிக்க மாட்டேன் தெரியுமா? நான் ஏன் நீ எங்க அண்ணனை காதலிக்கும் போது நான் ஏன் தடுக்க போறேன்? என்ன பாக்கிறதுக்கு முன்னாடி நீ எங்க அண்ணனை தானே பார்த்த. கேட்டுக்கோ நல்லா என் தங்கச்சி என்ன சொல்றான்னு. தாரா தயவு செஞ்சு பேசாத. ஐயோ மண்டையே வெடிச்சிரும் போல. இவங்க பாட்டுக்கு பேசுறாங்களே. ஏதாவது புரியுதா? அதுக்கு நீ இப்படி அடி லெட்டர் எழுதி வச்சிட்டு போவ. உங்க மனசு எவ்வளவு உடைஞ்சிருக்கும் நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா? எல்லாத்துக்கிட்டையும் அவ்வளவு பொய் சொன்ன தெரியுமா? அங்க உன்னை தேடினா நீ செத்து போயிருவல. அப்ப இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவுதான் நீ நினைச்சிட்டு இருக்கல? அம்மா எனக்கு ஒண்ணு புரியல. காதலுக்காக இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தூக்கி எறிஞ்சிட்டியாடி நீ? இல்ல இந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக காதலை தூக்கி எறிஞ்சிட்டியா? தாரா சாரிடி. இல்ல போதும் நிப்பாட்டி. நீ இவ்வளவுதான் என்ன புரிஞ்சு வச்சிருக்க. நீ இந்த 2 மாசம் எவ்வளவு வருத்தப்பட்டோம் தெரியுமா? நாங்க என்ன இவ்வளவு காணோம் எதுக்கு இப்படி எழுதி வச்சுட்டு போனா? ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருப்போமா? அதனாலதான் இவ போயிட்டாளான்னு எவ்வளவு நேரம் யோசிச்சோம் தெரியுமா? எனக்கு அதெல்லாம் புரியாதுலடி. எங்களை சுத்தி நின்னே பாத்துருக்க. ஆனா எங்ககிட்ட வந்து பேசணும்னு உனக்கு தோணலல. எங்களோட மதிப்பு அவ்வளவுதானடி உனக்கு. கௌசி அப்படியெல்லாம் இல்லடி. அப்படிதானே நீ நினைச்சிருக்க. எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு பேசுங்கடி. எங்களுக்கும் புரியாம உங்களுக்கும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஏதாவது புரியுற மாதிரி பேசுறீங்களா? ஆமா என்னாச்சு? எங்களுக்கு புரியுற மாதிரி பேசுங்க. தாரா கௌசி என்னாச்சு அவளுக்கு சொல்லுங்க. இப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க? சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லு. எல்லாரும் கேக்குறாங்கல்ல பதில் சொல்லுடி. சொல்றீல நானே சொல்லிட்டா. தாரா என் மேல கோவமா இருப்பேன்னு தெரியும். நான் இவ்ளோ கோவமா இருப்பேன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுடி. தெரிஞ்சிருந்தா மேடம் இப்போ எங்க கண்ணுல பட்டிருக்க மாட்டீங்க அதானே? எங்க கண்ணுல படக்கூடாது, எங்களை பார்க்க கூடாது இதுதானே? நான் இவ்ளோ தூரம் நீ நினைப்ப நாங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லடி. ஆமா நல்ல ஜாலியா தனியா இருந்துட்டல. எங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். எல்லாம் இங்க இருந்து சமாளிச்சு பாத்துருக்கணும். எனக்கு ஒண்ணு புரியல. அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? நீ வேற நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த
இருக்காங்க. நமக்கெல்லாம் எதுவும் தெரியக்கூடாதா? ஓடி போயிருக்க மாட்டாடி, பஸ்ல போயிருப்பா. ஐயோ நீ இருக்கியேடி. அப்போ இத்தனை நாளா நீங்க எங்ககிட்ட போய் சொல்லிருக்கீங்க. கேள்விக்கு பதில் சொல்லி கீதா நீ தான் சொல்லணும். எங்களை மிரட்டினதே சொல்லு. என்ன மிரட்டினாவ? அவ எங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாளா? உங்ககிட்ட எல்லாம் சொன்னோம் செத்து போயிருவாங்களா மேடம்? லூசு லூசு தனமா ஏதாவது பண்ணிட்டு இருப்பியா கீதா? இத 3 மாசமா எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? நாங்க கேக்குற கேள்வி கொஞ்சம் கொஞ்சமா கேட்டீங்க, எங்களால சமாளிக்க முடியல. அவ்வளவு பண்ணிட்டு இப்ப எப்படி வந்து நிக்கிறா பாத்தியா? இப்போ எங்க அண்ணன் பாக்கலன்னு வையே, இவன் வந்திருக்க கூட மாட்டா. இன்னமும் எங்கயாவது இருக்கணும், நம்ம தனியா தான் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுல படக்கூடாது, இப்படிதான் யோசிச்சிருப்பா. ஏன் கீதா இப்படி எல்லாம் பண்ற? நாங்களாம் உனக்கு ஃப்ரெண்டா தெரியலையா? அப்போ எனக்கு ஒண்ணு புரியல. கண்டவுடன் வரதுதானே காதல். அது ஃப்ரெண்டோட அண்ணனா இருந்தா என்ன, ஃப்ரெண்டோட தம்பியா இருந்தா எனக்கு புரியல நீ என்ன பண்றேன்ட்டு. நான் என்ன சொல்ல போறேன்? உங்களோட காதல் உங்களோட லைஃப் டி. இதுல நான் என்ன சொல்லுவேன்னு நீ நினைச்சிட்டு இருந்த? தாரா நீ இவ்வளவு கேவலமா பண்ண எனக்கு புரியல. நீ காதலிச்சு இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் என்னோட வாழ்க்கையை தான் பார்க்க போறேன். எனக்கும் வினைய பார்த்த உடனே தான் காதல் வந்துச்சு. அதுக்கு நீ என்னோட அண்ணனோட ஃப்ரெண்ட்னு சொல்லி நான் விட்டேனா? இல்லையே, என்னோட காதல தைரியமா நான் போய் சொன்னனே. என்னடி உன்னோட காதலை பெருசு பண்ணிட்டு இருக்க போல? வேற கடுப்பேத்தாதே அவ்வளவு சீப்பா நினைச்சு வச்சிருக்காவ. நீ ஒரு டம்மின்னு அவளுக்கு தெரியாம போயிருச்சு. எந்தன் கூட பார்க்க மாட்டா, அவளுக்கு அடிச்சாடி உனக்கு வந்துரும். அமைதியா இருந்துரு. இவ்வளவு கேள்வி கேக்குறேனே, ஒன்னாவது உனக்கு புரியுதா? சாரி டி. உன் சாரியை தூக்கி அப்படியே கொண்டு போய் குப்பையில போட்டுரு. சாரி கண்டுபிடிச்சவன் இருக்கானே, தப்பு பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒரு சாரி கேட்டா வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இவ்வளவு நாள் நாங்க கஷ்டப்பட்ட இதுக்கெல்லாம் என்ன தீர்வு நினைச்சிட்டு இருக்க? மேடம் பாப்பாவை கூட பார்க்காம நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்கல்ல. அப்ப பாப்பா மேல இவ்வளவுதான் பாசம் இல்ல உனக்கு? யாருமா சொன்னது? அவ பாப்பாவை பார்த்துட்டே தான் இருந்தா. ஆமா இல்லன்னு சொல்லலையே, தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்தா. அவ வீட்டுக்குள்ளேயே வந்து உங்க பாப்பாவை தூக்கி இருக்கா. வீட்டுக்குள்ள வந்து பாப்பாவை தூக்கி பார்த்தாளா? ஐயோ இது என்னடி கூத்து? வீட்டுல நம்ம என்ன பண்ணணும்னு கேட்பாங்களே, கதிர் வந்தா அப்படியே முடி முழங்கிடலாம். என்னடி கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் வர மாட்டேங்குது? நீங்க அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. உண்மையாலுமே கதவை லாக் போட்டு வண்டி எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது. நீ பாட்டு கத்திராதடி. கதிர் வினியனா அவ்வளவுதாண்டி எங்களை துவச்சு எடுத்துருவாங்க. தயவு செஞ்சு அமைதியாரு. அவங்க ஏண்டி துவச்சு எடுக்க போறாங்க? நீங்க எவ்வளவு பத்திரமா பாப்பாவை பாத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? நீ எங்களுக்கே தெரியாம வீட்டுக்குள்ள நுழைச்சிருக்க. நீ திருடனாடி. திருடன் நினைச்சு பாப்பாவை தூக்குறான்னு மண்டையிலே போட்டுருந்தா என்னடி பண்ணிருப்ப? நீங்க பாயாசம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு பாத்துட்டு தான் நான் வந்தேன். பாயாசத்துல விஷத்தை கலந்து உனக்கு கொடுத்துருக்கணும்டி. அப்பவே ரொம்ப தப்பு பண்ணிட்டோண்டி. இப்படிதான் திருட மாதிரி எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கல. வீட்டுக்குள்ள வந்தது கூட தெரியாம நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்னமா பண்ணிட்டு இருந்தாதான் பாயாசம் செஞ்சுட்டு இருந்தேன்னு சொல்றாள் அவளே. வேற யாராச்சும் வந்து கடத்திட்டு போயிருந்தா அவன் இந்த இடத்துல செத்துருப்பான், அவ்வளவுதான். சாரி தாரா கௌசி, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில 3 மாசம் நிம்மதியே இல்லாம இருந்த ஞாபகம் வச்சுக்கோ. யார்ட்டையும் சொல்லவும் முடியல, நமக்குள்ளாரையும் வச்சுக்க முடியலன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு மட்டும் தாண்டி தெரியும். இந்த அம்மு, ஆதிரா, காவியா இவங்களா கேட்ட கேள்வி கொஞ்சம் நஞ்சம் நினைச்சிட்டு இருக்கியா? அவ்வளவு கேள்வி திருவி திருவி கேட்டுட்டு இருந்தாங்க. எங்கடா சொன்னா நீ எங்களை வாட்ச் பண்ணுவியோ, நீ உனக்கு ஏதாவது ஆயிருமோ, இப்படிதான் எங்களோட தாட்டே இருந்துச்சு தெரியுமா? நீ எங்களை வாட்ச் பண்ற, நீ வரலன்னு நாங்க செத்து போயிருவோம்னு சொல்லி இருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கணும்டி எங்களோட அருமை உங்களுக்கு. அசால்ட்டா நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டே. இதுல உங்க அப்பா அம்மாவையும் கிளப்பி விட்டுட்டு வேற. இப்ப எந்த தைரியத்துல எங்க மூஞ்செல்லாம் பாக்கணும்னு உனக்கு தோணுச்சு? அதுவா உங்க மூஞ்ச பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா அதான் கூட்டிட்டு வந்துட்டோம். ஆமா நீங்க யாரு? வந்தவங்கள யாருன்னா கேப்பீங்க. ஆமா வந்தவங்கள யாருன்னு கேட்காம வீட்டுக்குள்ள வச்சு விருந்து போடுவோம் நினைச்சீங்களா? சாரிங்க தெரியாம கேட்டுட்டேன். நான் கீதாவோட ஃப்ரெண்ட். இத்தனை நாள் அவ கூட நீங்க தான் இருந்தீங்களா? கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே கிடையாதா? அதுதானே, கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவு இல்லையா? அவளுக்கு சொல்லி புத்திமதி சொல்லி எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கணும். நேரம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே இல்ல. இதுக்கு வாயை மூடிட்டு இருந்திருக்கணும். நம்ம பண்ற வேலை. ஐயோ இல்லங்க, நான் சொன்னேன், அவ கேட்கல. கேட்கலனால ஒரு ஃப்ரெண்டா இருந்தா புரிய வச்சிருக்கணும் நீங்க. அக்கா உண்மையாலுமே சொன்ன, அவ புரிஞ்சுக்கலக்கா. நான் என்னக்கா பண்றது? ஆமாமா புரிஞ்சிருக்க மாட்டா. அவ யார் பேச்சதான் கேட்டுக்கா. இந்த அக்காங்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு 3 வயசு குழந்தை கனி பாப்பா இருக்கா. பக்கா தானே எனக்கு. அக்கான்னு கூட இல்ல, ஆன்ட்டின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம தாயே நீ என்கிட்ட பேசவே வேண்டாம். அவ யார் பேச்ச கேப்பா? அவளுக்கு தோன்றத மட்டும் தான் செய்வா. அது மட்டும் தான் கரெக்ட்னு நினைப்பா. இவ்ளோ பேசுறீங்களேடி. அம்மு, ஆதிரா அங்க நின்னு பாத்துட்டு தானே இருக்கா. ஏதாவது ஒரு கேள்வி யாராவது கேட்டீங்களாடி? அவ வந்து நிக்கிறாளடி. இதுதான் இங்க கிட்ட மட்டும் 1008 கேள்வி கேட்டீங்க நீங்களா. பாருங்க எல்லாம் ஒண்ணும் புரியாம பபான்னு புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன கேள்வி தானே கேட்கணும். வாக்கிட்ட உள்ளார போலாம். கேள்விடி, வாக்கிட்ட உள்ளார போலாம்னு சொல்லல. நீங்க மனசாச்சு கொஞ்சமாச்சு ஆற வேணாமா? கேள்வி கேளுங்கடி. அதுதான் வந்த உடனே நீயே ஒரு போடு போட்டி. இதுக்கு மேல நாங்க என்ன கேட்க போறோம்? நாங்களா இருந்திருந்தா நிறைய கேள்வி கேட்டிருப்பீங்களே. கல்யாணத்துக்கு மட்டும் அவ வரல, என் மண்டையை 2 ஆக்குறேன்னு சொன்ன குடும்பம் தானே நீங்களா? ஐயோப்பா சாமி போதும், கத்தாதீங்க. வாங்க உள்ளார போலாம். பாப்பா எங்கடி? இத்தனை நாள் வந்து பார்க்காம இப்ப கேளு பாப்பா எங்கன்னு. அதுதானே, பாப்பா எங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? கூட்டமா அங்க அண்ணனுங்களா நிக்கிறாங்க. உன்னால என்ன பதில் சொல்ல முடியுமோ சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வாங்கிட்டு பாப்பாவை கையில வச்சுக்கோ. எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓடி போற ரொம்ப பண்ணாதீங்க. போயிரு.
இதுக்கு மேல எங்கேயும் போக மாட்டேல, முக்கியமா எங்களை மாட்டி விட்டு எங்கேயும் போக மாட்டேல, பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு தானே. அப்பயும் உங்களை மாட்டி விட்டேன்னு சொல்லி தானே என் மேல கோவம். ஆமாமா, அப்படியே நீ வச்சுக்கோ, இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்ல தானே. போக மாட்டேல, எங்க மேல சத்தியம் பண்ணி போக மாட்டேன்னு. உங்க மேல சத்தியமா இனிமே எங்கேயும் போக மாட்டேன். பாத்தடி, அப்புறம் எங்க உயிர் போயிரும். ஞாபகம் வச்சுக்கோ, போய் சத்தியம் பண்ணி இருந்தேனா ஃப்ரெண்டோட உயிர் அவ்வளவு சீக்கிரம் போக விட மாட்டேன். ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு நம்ம உயிர் எடுப்பாங்க, மொத்தமா போக விட மாட்டாங்க. ஏண்டி வந்தவள இப்படி கத்திட்டு இருக்க? உங்களுக்கு என்னடி தெரியும்? எனக்கு தாண்டி அந்த கஷ்டம். ஆமா, நீங்க அந்த இடத்துல இருந்தா எங்களோட கஷ்டம் புரிஞ்சிருக்கும். போதும் போதும், உங்க சண்டை எல்லாம் நிப்பாட்டுங்க. ஆமா, இங்க 3 பொண்ணுங்க வந்து நின்னுட்டு இருக்காங்க. என் பொண்ணு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அவங்க போகணும். இங்க கத்தி கத்தி அவங்களையும் கூப்பிட்டீங்க. ஆமா, இதுக்கு மேலயாவது எல்லாரும் உள்ளார வாங்க. எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே, எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் கூடுமே. 2 கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான், உருவத்திலே தனித்தனிதான், உள்ளம் என்றும் ஒன்றுதான். ஒரு சேவல்தான். சரிடி, கீதாவோட பிரச்சனை எல்லாம் இருக்கட்டும், தாராவோட பிரச்சனைக்கு வருவோம். இப்ப எதுக்கு எல்லாரும் ஏன் பக்கம் திரும்பிட்டு இருக்கீங்க? ஆமா, அவ பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா உன் பக்கம் தான் திரும்ப முடியும். அதுக்கப்புறம் சொல்றேன்னு சொல்லியே எப்ப சொல்லுவ? கனி பாப்பா யார் இப்ப சொல்லு. இப்ப கனியோட அம்மா யாரா இருந்தா உங்களுக்கு எதுக்கு? நீங்களே வச்சு வளர்க்க மாட்டீங்களா? மேடம், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க குழந்தைய வச்சு வளர்க்க மாட்டோம்னு சொல்லல, பாப்பா யாருன்னு கேக்குறோம் உங்ககிட்ட. நீ கேள்வி கேக்குறத உங்களோட வேலையாவே வச்சிருப்பீங்களா? நாங்க கூட நினைச்சோண்டி, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் மறைக்க மாட்டாங்கன்னு. ஒவ்வொரு ஃப்ரெண்ட் ஒவ்வொன்னும் எங்க கிட்ட மறைக்கிறாங்கடி. ஆமா, மறைக்கிறதுக்கு இது பெரிய சீக்ரெட். இவங்களாம் பெரிய ஆளு, மறைக்கிறாங்க. ஏன்டி இப்படி பண்ற? மறைக்கிறதுலாம் இருக்கட்டும், உண்மையை சொல்லு. அப்படியே பிளைட்ட மாத்தாத. நான் அப்படியே மறைச்சா மட்டும் மேடம் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கல்ல, அதனால நான் மறைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் மூளை இருக்குல்ல, அதை வச்சு கண்டுபிடிங்க. இப்ப சொல்ல போறியா இல்ல? மூளை இருக்குல்ல, கண்டுபிடிங்க. அதெல்லாம் மூளை இருக்கும், நீ சொல்லு. அப்ப மூளை இல்லைன்னு ஒத்துக்கோங்க, நான் சொல்றேன். சரிடி, எங்களுக்கெல்லாம் மூளை இல்லடி, சொல்லுடி. என்னடி ஒரே வார்த்தையில மூளை இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்க? பரவாயில்ல, இருக்கட்டும், எங்களுக்கு மூளை இல்லாமயே இருக்கட்டுமா, நீ பதில சொல்லு. இப்ப என்ன கனிப்பாப்பாவோட அம்மா தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்களா? அப்புறம் இதுக்கு மேல உங்களுக்கு என்னதானே வேணும்? இந்த டாக்டர் எங்க? அந்த டாக்டர் இப்ப என்ன பண்றாங்க? இதுக்கான பதில் இப்ப எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். நீ ஏன் நம்ம வச்சு வளர்க்கணும்னு சொல்ற? அந்த டாக்டரை வச்சு வளர்க்கலாமே. அப்பா, என்னடி கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? நீ இவ்வளவு நேரம் கீதா கிட்ட கேள்வி கேட்டீங்க, நாங்க ஏதாவது சொன்னோமா? அதான் அந்த தப்பு செய்யறவங்க கிட்ட எல்லாம் கேள்வி கேட்டாதீங்க, என்கிட்ட உட்காந்து கேளுங்க. எங்க ஃப்ரெண்டா இருந்தா யார்கிட்ட வேணாலும் கேள்வி கேட்போம், நீ பதில் சொல்லு. அதுதான் கீதா கிட்ட கேட்ட கேள்வியை பார்த்தனே. என்ன பார்த்தா உங்களுக்கு இழுச்சவாய் மாதிரி தெரியுதாடி? ரெடி, என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் யார்கிட்டயுமே சொல்ல வேண்டிய, உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஐயோ, எங்க கிட்ட என்னடி இந்த விஷயத்த சொல்லவே இல்ல. நான் முடிவு பண்ண மாதிரி தான் எல்லாரும் ஒரு விஷயத்த மறைக்கிறீங்கல்ல. அப்படியெல்லாம் இல்ல, நீங்க கோவத்துல ஏதாவது பண்ணிடுவீங்கன்னு சொல்லி தான் நான் சொல்லவே இல்ல. இது அண்ணன் கிட்ட சொன்னா கூட பரவாயில்ல, அவங்க கோவப்படுவாங்க. நாங்க என்ன கோவப்பட போறோம்? இதுதான் பார்த்தனே, நீங்க படாத கோவமாடி. நீங்க எவ்வளவு கோவப்படுவீங்கன்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதனாலதான் இந்த உண்மையை யார்கிட்டயுமே நாங்க சொல்லல. ஆனா உனக்கு எப்படி தெரியும்? சொல்ல போறியா இல்லையா? மேடம் தான் மறைச்சீங்களே, மறைச்சது எங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க தெரியாதுன்னு நினைச்சீங்களோ? இதுதான் அரை மென்டல். எப்படி தெரியும் உனக்கு? என்ன பைத்தியக்காரி குழந்தை கூட தனியா பேசிட்டு இருக்கா? என்ன பேசிட்டு இருக்கா? ஏதோ டாக்டரை பத்தி தனியா பெனாத்திட்டு இருக்கா. அப்படி எந்த டாக்டரை பத்தி பேசிட்டு இருக்கா இவ? நம்ம இங்க நினைக்க இப்ப என்ன பேசுறான்னு. ஓகே, அவ பேசுறத ஒரு கேப்போம். இதுல என்ன தப்பு இருக்கு? நமக்கு இந்த வெக்கோ மானோ சூடு சொன்னால எதுவுமே இல்லல. அதெல்லாம் நமக்கு இல்லப்பா. அந்த டாக்டரை பத்தி தானே பேசுறா. நம்ம போனாவ பேச மாட்டோம், அதுக்கு இங்கே நின்னு கேட்டுறலாம். அச்சோ தங்கம், உங்க அம்மாவை அந்த டாக்டர் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க தெரியுமா? இப்ப நீயும் நானும் எப்படி உயிரோட இருக்கோம்ல? இதெல்லாம் ஒரு மிராக்கல்டா தங்கம். இல்லாட்டினா இந்நேரம் நீயும் நானும் இந்த உலகத்துல இருந்திருக்கவே மாட்டேன்டா தங்கம். என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களா? இந்த விஷயத்தை ஏன் இவன் என்கிட்ட சொல்லவே இல்ல? இனிமே நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுடா தங்கம். இனிமே அம்மாவும் நீயும் நல்ல சந்தோஷமா இருக்கலாம் தெரியுமா? நம்ம இல்லைன்னா இந்த உலகத்துல அப்பாவும் இருக்க மாட்டாரு. இப்ப பாரு, நம்ம 3 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் தங்கம். நேரம் நீயாவது பொழைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னால நேரம் சாவடிச்சிருப்பாங்க அந்த டாக்டர். அந்த டாக்டர் என்ன சாவடிக்க ட்ரை பண்ணாங்க. அந்த கடவுள் என்ன சாவடிக்கல தெரியுமா? பக்கத்துல கடவுள் துணை இருக்காரா தங்கம். இத யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? நமக்குள்ளேயே வச்சுக்கலாம். இல்லனா இந்த டாக்டர் பாவுண்டா, டாக்டர் ஏதாவது பண்ணிடுவாங்க. இவங்க ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்கடா. இப்ப மட்டும் சும்மா விடுவேன்னு நினைக்கிறேன். என்ன பண்றேங்கிற பாரு அந்த டாக்டர். இவ்வளவு திமிர அந்த டாக்டர் பேசியிருக்காங்க. என் ஃப்ரெண்டையே கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்களா? இருக்கு அந்த டாக்டருக்கு. என்ன பண்றேங்கிறத மட்டும் பாரு. இந்த டாக்டர் இனிமே உயிரோடவே இருக்க கூடாது.